ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜல்ஜீரா ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஜல்ஜீரா பவுடர், புதினா, மிளகு சீரகம் தூள், நாட்டு சர்க்கரை, எலுமிச்சப்பழம், இஞ்சி, உப்பு. ஜல்ஜீரா பவுடர் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணுறது தான் ஜல்ஜீரா பவுடர். ஸோ அது நம்ம ரெடியாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. வீட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரெடியாக கிடைக்கிது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஜூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு நம்ம முதல்ல புதினா க்ளீன் பண்ணி வச்சுன்னு இருக்கோம். ஸோ ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அவ்வளோ போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் இஞ்சி, இது மிளகு சீரகம் ரெண்டு சேர்ந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சம் இந்த ஜல்ஜீரா பவுடர்ன்றது இது ஒரு 1.5 ஸ்பூன். நீங்கள் ஜூஸ் எந்த லெவலில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இது போட்டுக்கோங்க, பொடியை போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் நீங்கள் நார்மல் சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஆனால் நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நாட்டு சர்க்கரை போடுறேன். முதல்ல கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த புதினா இஞ்சி எல்லாம் இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி நைஸாக கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கணுங்க. நீங்கள் ஃபில்டர் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபில்டர் பண்ணுறதில்ல. இருக்குன்னா கொஞ்சம் நேரம் வச்சாலே நல்லா அடியில் போயிடும் எல்லாமே. அப்புறமா வெறும் தண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் இப்போ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இதோட இப்போ ஃபைனலாக நம்ம லெமன் கட் பண்ணி ½ லெமன் இதில் பிழிஞ்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு லெமன் ஃபுல்லாக வேணும்னா பிழிஞ்சிக்கலாம். பட் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ½ லெமன் பிழிஞ்சாலே போதும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் ஐஸ் க்யூப் போட்டுடலாம். ஐஸ் க்யூப்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இது அப்படியே ஜூஸ் இதில் போட்டுட வேண்டும். ஜல்ஜீரா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. டைஜஷனுக்கு நல்லது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.